இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. இவர் மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ். 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை பார்த்துருவோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்குது. இது 4 சேருது. இந்த கிரகம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொது பலன்கள்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது. இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது. அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்து மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளும் பலவீனமாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு 2025 எப்போ நீங்கள் கடன் வாங்க முயற்சி செஞ்சாலும் அந்த விஷயத்தில் சூரியனின் இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி என்பவர்கள் கடந்த 1.5 வருடமாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனிவரும் காலங்களில் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வருடத்தின் முதல்ல வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அபரிமிதமான பலன்களை தரப்போது. ராசியிலிருந்து ராகு விலகுவது சிறையிலிருந்து விடுதலை பெறும் உணர்வை தரும். இழந்தவற்றையெல்லாம் பெரும் யோகம் உண்டாகுது. கணவன் மனைவிக்குள் பெரும் பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். காதல் திருமணங்கள் கைகூடி வரும். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால புதிய உறவுகள் கிடைப்பாங்க. 3ஆவது இடத்துல மறைந்திருந்த குரு மே 11ஆம் தேதிக்கு பின்னாடி 4ஆவது இடத்துக்கு போகிறாரு. இந்த 4ஆவது இடத்துல குரு வரையில் புதிய வீடு கட்டும் குடியேறும் வாய்ப்பு கிடைக்கும். மே 11ஆம் தேதிக்கு பிறகு இடமாறுதல்கள் ஏற்படும். வேலை, வீடு, தொழில், வண்டி, வாகனம் இதெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடிய யோகமெல்லாம் உண்டாகும். வீடு வாங்கிறது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பதவியுயர்வு பெறுறது, தொழில் தொடங்குறது போன்ற யோகங்கள் வரும். அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த சண்டைகள் அனைத்தும் நீங்கும். நண்பர்களால் மீனராசி அன்பர்கள் பழிவாங்கப்பட்டிருப்பீங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையுடன் இருந்திருப்பீங்க. எல்லாம் இருந்தும் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் தவிச்சிட்டு வருவீங்க. இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி உண்டாகும். மிகப்பெரிய தனவரவு ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். ஜென்மச்சனி வந்துச்சுன்னா மீனராசியை விழிப்பு நிலையிலேயே வச்சுருப்பீங்க. எல்லா வகையான புரிதலும் உண்டாகும். நினைச்சு பார்க்காத வளர்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகள் தீரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். யோகம் உண்டாகும். சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும். வாரக்கடன் வசூலாகும். காலகட்டம் கடன் சுமைகளை படிப்படியாக அடைப்பீங்க. லோன் கிடைக்காதவங்களுக்கு வங்கியிலிருந்து தானாக லோன் கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பத்தில் இருந்து 3 வருடமாக எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு நினச்சிங்கன்னா அனைத்துமே திரும்ப கிடைக்கும். புதிய பட்டம், புதிய பொறுப்பு, பதவி உயர்வு வந்து சேரும். 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. வெளிநாடு போகிற வாய்ப்பு ஏற்படும். அடுத்து 18 வயதில் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டு பயணம் செஞ்சீங்கன்னா வேற்றுமொழி வேற்று மதத்தை சார்ந்தவங்களுடன் பழகக்கூடிய சூழல் ஏற்படும். தூரதேச பிரயாணம், கடல் கடந்த போகக்கூடிய வணிகம் இதெல்லாம் வாய்ப்பு கொண்டு வந்து சேர்க்குது. இந்த பயணம் அனைத்தும் சாதகமான பயணமாகத்தான் இருக்கும். விரைய செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி வருது. உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும். எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதீத சிந்தனைகள் இருக்க வேணாம். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதிய நபர்கள்ட்ட பேசையில் பழகையில் கவனமாக இருக்கணும். காதலால் ஆறாத காயம் ஏற்படுவதற்கான ஆதரவு ஏற்படும். யோசித்து முடிவெடுங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். யார் மேலும் அதிக அன்பு பாசம் வைக்க வேணாம். விட்டு கொடுத்து போங்க.
அந்த மனப்பான்மையை உருவாக்கிக்கிறங்க. பெண்கள் மாணவர்களாக இருந்தாங்கன்னா உடல்நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மாதவிடாய், வயிறு அசிடிட்டி, அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் சீராகும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெண்களுக்கு புதிய கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாரக்கடன்கள் திரும்ப வந்து சேரும். கூடுதல் தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு பாசிட்டிவான வருடமாக இருக்கும். ராகு விலகிறதுனால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இனி தெளிவான முடிவை எடுப்பீங்க. மனத்தெளிவு உண்டாகும். விரும்பிய துறை கல்லூரியில் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வு எழுதுனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். மதிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா 100க்கு 80% உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ராகு கேது விலகிறனால வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்குரிய வீடு மீனம். அதனால சனி பிரதோஷ வழிபாடு செய்யுங்க, நல்ல பலனை தரும். சிவபெருமான ஆலயங்களுக்கு போய் பிரதோஷத்தன்னைக்கு வில்வ மாலை ஒருபடி பாலாபிஷேகத்துக்கு கொடுங்க. சனிக்கிழமைகளில் சிவாலயத்துக்கு போய் நவகிரகங்களில் 9 அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. பிரகாரத்தை 3 முறை இடதுபுறமாக வாங்க. இந்த அருமையான பலன்களை தரும். வயதானவர்களுக்கு ஒருபடி அரிசி தானமாக தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு குழந்தைகளுக்கு உதவி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு அது கொண்டு வந்து சேர்க்கும். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். அதிக வேலை தான் இருக்குது. நீங்கள் வேலை நிமித்தமாக பயணம் மேற்கொள்வீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரிடும். அயன சயன சுகம் கெடும். குடும்பத்தினர்கள் ஆதரவாக இருப்பது நல்ல. குடும்பத்தினர் இவர்களின் ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யுங்க. அதன் மூலம் சந்தோஷம் கொண்டு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம். இதுவரை தள்ளிப்போன திருமண முயற்சிகள் கைகூடும். திருமண ஆயத்தங்களை நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளலாம். ஆசைகள் மற்றும் அபிலாசைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் நெருக்கம் குறையும். இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகளில் தீர்வு கிட்டும். ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி என்பவர்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்குது. நிறைந்த அனுபவங்கள் தரக்கூடிய இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆன உடனே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயிடுச்சு மார்ச் 29 வேலை சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க சரியான திட்டம் போடணும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நல பிரச்சனையில் படிப்படியாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ராகுவின் அமைப்பால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். இந்த ஆண்டு தியானம், யோகா தொடர்ந்து செய்யணும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனதில் உள்ள கவலைகள் கண்டிப்பாக குறையும். சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்ளும் மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு ஜென்மராகு ஆண்டு துவக்கத்தில் விரயராகுவாக அமர்றாரு. 6ஆம் இட கேதுவாகவும் தொடர்ந்து 3ஆம் இடத்துல குரு 4ஆம் இடத்துல அமர்றாரு. தவிர்க்க முடியாத வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்கள் அமையும். சுகஸ்தானத்தில் ராசிநாதன் குரு அமர்றது உடல்நலனில் பல்வேறு பிரச்சனைகளை தரும் என்பதால் உடல்நலனை பேணி பாதுகாத்துக்கிறங்க. குரு பார்க்கும் இடம் சிறப்பு என்பது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும், மறைவு ஸ்தானங்களை அட்டமஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்ப்பதுனால விரயம் உண்டாகாமல் காப்பாற்றுவார். இந்த ஆண்டு ஜென்மராகு இனி விரய ஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வீக வீடுகள் அல்லது சொத்துக்களை விற்பனை செஞ்சு வேறு இடம் மாறுவதற்கு வாய்ப்பு அமையும். இந்த ஆண்டின் இறுதி வர விரய சனியோடு ராகு இருக்கிறதும் பின்னாடி சனி பயிற்சியாகி ஜென்மச்சனியாக அமரும்போது வேறு இடத்துக்கு மாறுவீங்க. கேது 6ஆம் இடத்துல அமர்ந்து திரைமறைவில் இருந்து துன்பம் தந்து வந்தவர்களை விட்டு விலகி விடுவார். உங்களின் ராசிக்கு எங்கிருந்தாலும் நன்மை செய்வார். உங்கள் ராசிக்கு 11/5/2025 முதல் சுகஸ்தானத்தில் பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் ஓராண்டு காலம் பார்வையிடுறதுனால சுபவிரயம் உண்டாகும். புதிய வீடு வாங்கிறது, இந்த மாதிரி இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விரை செலவுகள் வராமல் பாதுகாத்து சூழ்நிலையை உருவாக்கிக்கிருவீங்க. எதையும் முன்கூட்டியே யோசித்து நன்மை அடைவீங்க. தேவையில்லாதவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு ஒதுங்கிக்கிருவீங்க. அதிர்ஷ்டக்கிழமை வியாழன், வெள்ளி, ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், வெண்மை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 4, 5, 9. செவ்வாய்க்கிழமைகளில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியருக்கு நெய் தீபம் போட்டு சிவப்பு நிற பூமாலை சாற்றி வேண்டிக்கிறங்க. சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும். வாழ்க வளமுடன். இதுவரை அந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.